அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இதில் நம்ம எதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதாவது உதவி பேராசிரியர், தமிழ்நாடு அரசோட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள பல்வேறு துறைகளுக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு பின் தேர்வுகள் நடைபெற்று தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் அனைவருக்குமே இந்த வீடியோவில் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அனலைஸான டேட்டா என்ன அப்படின்னா, எழுத்து தேர்வில் எவ்வளோ மதிப்பெண் நம்ம வாங்கணும், ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு எவ்வளோ மதிப்பெண் நமக்கு கிடைக்கும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோவில் நேர்காணலுக்கு கூப்பிடும்போது நேர்காணலை உதவி பேராசிரியர் அவர்கள் கிடைக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி அதிகபட்சமாக எவ்வளோ மதிப்பெண் வாங்க முடியும் அப்படின்றதையும், மினிமம் கேரண்டியான ஸ்கோர் எவ்வளவு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இதற்கான தேர்வுகள் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள 61 துறைகள் சார்ந்த பல்வேறு வகையான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2708. இந்த 2708க்கான கால்ஃபர் பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சு அதற்கான எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 27, 2025 அன்று நடைபெற்றது. டிசம்பர் 27, 2005 நடைபெற்றது. இதில் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 12 அதாவது மார்ச் 12, 2026 அன்று இந்த 61 துறைகளிலிருந்து ஒரு 5 துறைகளுக்கான தேர்வு முடிவுகள் மற்றும் தேர்வாரியல் பட்டியல் ப்ளஸ் நேர்காணலில் எத்தனை பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கான பணி நியமன ஆணையும் கொடுத்துட்டாங்க ஒரு 5 நபர்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து முக்கியமான இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய பாடப்பிரிவுகளுக்காக தேர்வு முடிவுகள் இன்னும் வழங்கப்படலை. இந்த முடிவுகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு கட்டாயமாக அப்டேட் பண்ணிடுவாங்க. காரணம், இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருந்தோம். என்ன வீடியோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அதாவது உயர்கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர் அனைவருமே ஒரு 30 நபர்கள், 30 உதவி பேராசிரியர்கள் பார்த்திங்கன்னா 35 நாட்கள் ஒர்க்கிங் டேஸ்க்கு டிஆர்பிக்கு தேவை. காரணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசு அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியில் உள்ளக்கூடிய காலி பணியிடங்களுக்கான பேப்பர் வேலிடேஷன்ஸ்க்கும் ப்ளஸ் நேர்காணலுக்கான அந்த ப்ரிப்ரேஷன்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு காணொளி கொடுத்துருந்தாங்க. நம்மளும் அதை நம்மளோட சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அரசாணை கொடுத்து அரசாணைக்கான கடிதத்தையும் கொடுத்துருந்தாங்க. அதாவது 30 பேராசிரியர்கள் 35 ஒர்க்கிங் டேஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க டிஆர்பி சைடு. அந்த டைரக்ஷன்ஸ் மூலமாக நமக்கு தெரிய வந்த டேட்டா என்ன அப்படின்னா, இதன் மூலமாக இன்னும் ரிசல்ட் வெளியிடாத முக்கியமான பல துறைகளுக்கு பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் இந்த ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. மேலே நேர்காணல் நடந்து பணி நியமன ஆணை கண்டிப்பாக வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். 30 உதவி பேராசிரியர்கள் 35 நாட்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா பேப்பரோட வேலிடேஷன்ஸும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு விரைவில் வெளிவரும். 1:2 அல்லது 1:3 ரேஷியோலையோ நேர்காணலுக்கு எத்தனை நபர்கள் அழைக்க போகிறாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸில் எத்தனை நபர்களை ஃபில்டர் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் நம்ம ஏற்கனவே டேட்டா கொடுத்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கு அந்த 5 துறைகளிலிருந்து மெரைன் பயாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த மெரைன் பயாலஜியில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமு, எக்ஸ்பீரியன்ஸு, இன்டர்வியூ டோட்டலாக எவ்வளோ மார்க்கு, எத்தனை பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். நம்ம இந்த காணொலியில் மொத்தம் 6 நபர்களுடைய டேட்டாஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 6 நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 6 நபர்களுமே பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் இல்லை. ஸோ முதல் முன்னுரிமை இல்லை, பிஎஸ்டிஎம் இல்லை, தமிழ் வழியில் படித்ததற்கான எந்த ஒரு முன்னுரிமையும் இல்லை, அதை நோன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 4 கேண்டிடேட் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 2 கேண்டிடேட் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா கவனித்து பாருங்கள். 4 கேண்டிடேட் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸு, 2 கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிட்டன் எக்ஸாமோட மார்க்கு, எக்ஸ்பீரியன்ஸுக்கான மார்க்கு ப்ளஸ் நேர்காணல் இன்டர்வியூக்கான மார்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏப்ரல் 28க்கு அப்புறம் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது 1:3 ரேஷியோவில் நேர்காணலுக்கு கூப்பிட போகிறாங்க. அப்போ இந்த கிடைக்கக்கூடிய நேரத்தை நாம் அனைவருமே பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு தயார் செய்ய நாம் பக்குவப்பட்டுறணும். ஏன் அப்படின்னா மைண்ட் செட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் வெல் ப்ரிப்பேராக இருந்தாலும் நம்மளை நம்பணும். இதுக்கான டேட்டாவை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி
இன்டர்வியூக்கு நம்ம நேர்காணலுக்கு ரொம்ப தயாராக இருக்கணும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது என்னென்னா நம்மளது கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் அனைத்துமே தயார் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு நேர்காணலுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸுக்கும் கூப்பிட அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ ஃபஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 124 ரிட்டன் எக்ஸாமில், அடுத்து 110, அடுத்து 122, அடுத்து 110.50, 84, 83.50. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 124 ஆரம்பித்து எண்டிங் பாயிண்ட்டு 83.50 வந்து முடிஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 4 நபர்கள் எஸ்எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நபர்கள் கொடுத்துருந்தாங்க. இதில் 2வது கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 13 மதிப்பெண் வாங்குறாங்க. ஓகேங்களா, அதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். முதல் நபர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான மார்க் இங்கே கொடுக்கல. 124 ரிட்டன் எக்ஸாமில் வாங்கியிருக்காங்க. நேர்காணலில் 10 மதிப்பெண். ஸோ 134.50. எஸ்என் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான மார்க் வெயிட்டேஜ் கொடுக்கல. ஸோ ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்கோர், அதிகபட்ச ஸ்கோர் வாங்கியிருக்காங்க 124. ஸோ அவங்க வந்து டிஃபால்ட்டாகவே மெரிட் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. 124, இன்டர்வியூவில் ஒரு 10.5, ஸோ 134.50. அடுத்த நபர் 110. ஓகேங்களா, இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 தான் வாங்கியிருக்காங்க. முதல் நபருக்கும் 2வது நபருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மார்க் வித்தியாசம் இருக்குது. அப்போ நேர்காணலில் 7.5 வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு 13 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ 110 ஒரு 13, ஓகேங்களா, 123 ஒரு 7.5ன்றது நேர்காணல். ஸோ 130.5. அப்போ முதல் நபர் 134.50க்கும் 2வது நபர் 130.50க்கும் எங்கே வெயிட்டேஜ் மாறுது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் இன்டர்வியூ மார்க் வாங்குது. ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸில் இவங்க முந்தினாங்க, அவங்க இன்டர்வியூவில் மார்க் முந்தினாங்க. முதல் நபருக்கு இன்டர்வியூவில் மார்க்கு 10.5, 2வது நபருக்கு 7.5, அங்கே வித்தியாசம் 3. அதேமாதிரி முதல் நபருக்கு எக்ஸ்பீரியன்ஸில் 2வது நபருக்கு 13 வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. அடுத்த நபர் பார்த்திங்கன்னா 122, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இல்லை மதிப்பெண் எதுவும் கொடுக்கல. 7.5 இன்டர்வியூவில் கொடுத்துருக்காங்க. 7.5ன்றது எனக்கு தெரிஞ்ச மினிமம் மார்க்குன்னு நம்ம நினைக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 நபர்களில் 3 நபர்களுக்கு 7.5 7.5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 122 ஒரு 7.5, 129.50. அடுத்த நபர் 110.50. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மார்க் இல்லை, இன்டர்வியூக்கு வந்து 13 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அப்போ அதிகபட்சம் இந்த 6 பேத்தில் ஹையஸ்ட் ஸ்கோர் இவங்க தான் நேர்காணலில் 13 மதிப்பெண். ஸோ 123.50, 123.50. அடுத்த நபர் 84 மதிப்பெண் ரிட்டனில், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 5 மதிப்பெண். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் 7.5, ஸோ 96.5. அதேமாதிரி அடுத்த நபர் 83.50, இன்டர்வியூவில் 12 மதிப்பெண் 95.50. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு டேட்டா தான் நமக்கு தெளிவாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நேர்காணலில் மதிப்பெண் குறையுது, நேர்காணலில் மதிப்பெண் கூடுச்சு அப்படின்னா இன்டர்வியூவில் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் ஓரளவு பேலன்ஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி டேட்டா தான் நமக்கு அடுத்தடுத்து முக்கியமான துறைகளுக்கு வரப்போகுது. அப்போ இங்கே முதல் மதிப்பெண் 134.50, கடைசி மதிப்பெண் 95.50. டேட்டா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் சந்திப்போம்.